நாகை அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லி எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல, தண்ணியும் வரல சார். நாங்க 10 குடம் எங்களுக்கு தண்ணி ஒரு நாளைக்கு 2 நாள் கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த 10 குடம் தண்ணியில நாங்க என்ன செய்ய முடியும்? குழந்தைங்க எல்லாம் அனுப்புறதா இல்ல வீட்டுக்காரங்களுக்கு சமைச்சு போடுறதா, நாங்க குளிக்கிறதா? பிள்ளைங்க பூரா ஸ்கூல் போகாம தண்ணி இல்லாம பிள்ளைங்க எல்லாரும் வீட்டுலதான் இருக்காங்க. தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம். குடிக்க கூட தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது ஊராட்சி மன்ற அலுவலகத்திலே பிரசிடண்ட் சொல்லி பார்த்தோம், அவங்களும் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் நாங்க போராட்டத்துக்கு இங்க ரோட்ல உட்காந்துருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வேணும். மறுபடியும் இதை கண்டுக்காம யாருமே இருந்தா நாங்க மறுபடியும் நாங்க டெய்லி நாங்க போராட்டத்துல ஈடுபடுவோம். விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் ஹர்ஷினி. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழூர் ஒன்றியம் தில்லுக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழத்தெருவில் சுமார் 170க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக சரிவர குடிநீர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. குறிப்பாக கோடைக்காலம் துவங்கிய காலத்திலிருந்து இப்பகுதியினர் குடிநீர் இல்லாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 1 மாத காலமாக கூட்டு குடிநீர் ஒரு சொட்டு கூட வரவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் குளத்து நீரை உப்பு தண்ணீரை காய்ச்சி குடிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் வயிற்று வலி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கீழத்தெருவுக்கு வழங்கப்பட்ட குடிநீரை நிறுத்திவிட்டு வேற தெருவுக்கு மாற்றிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கச்சனம் கீழூர் சாலையில் கிள்ளுக்குடி கடைத்தெரு பகுதியில் சாலையில் முட்களை வெட்டி போட்டும் கயிறுகளை கட்டி மறைத்தும் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். மேலும் பலர் மோட்டாரை வைத்து தேவைக்கு அதிகமாக தண்ணீரை எடுத்து விடுவதால் தங்கள் பகுதிகளுக்கு தண்ணீர் வருவதில்லை எனவும் புகார் தெரிவித்து பேச்சுவார்த்தை செய்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக அதிகாரிகள் வராததால் சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டத்தால் கச்சரம் கீழூர் சாலையில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கீழூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் மற்றும் துணை வட்டாட்சியர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததன் பேரில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைஞர் சென்றுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின்.